விஐ ஒரு இம்பார்ட்டன்டான பிளானை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. பல ஊர்களையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரீசார்ஜ் பிளானை யாரும் பண்ணலன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்க 299ங்கிற இந்த ரீசார்ஜ் பிளானை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஐ கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எஸ், அந்த அன்லிமிட்டட் 5G அப்படிங்கிற டார்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தள்ளி வைக்க போகிறாங்களோன்னு தோணுது. அதாவது இந்த 299 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா பர் டேக்கு 1 GB டேட்டா 28 நாள் வேலிடிட்டியோட நீங்கள் 5Gயோட ஜோனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டடான 5G அடிஷனல் பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐயோட மூவிஸ் அண்ட் டிவிஸ்ங்கிற அந்த ஓடிடி ஆப்ஷன் இன்னும் சில ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். மோஸ்ட்லி இதுக்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் இது எல்லாத்தோட ஃபேவரட்டாகவும் இருந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஃபேவரட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மும்பை, குஜராத், ஹரியானா, கர்நாடகா இது போல மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 299 ரூபாய் அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அங்கே எல்லாமே 5G ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமை என்னமோ தெரியல. எந்தெந்த இடங்கள்லாம் 5G ரொம்பவே அசுர வேகத்தில் இருக்கோ அவங்க யாருமே இந்த பிளானை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜியோமெட்ரிக் லொக்கேஷனை வச்சு இந்த 299 ரூபா பிளானை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலாக 349 ரூபா அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளானை தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக புஷ் பண்ணி அவங்கள வந்து ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். கடந்த 2 நாளாக இதுதான் டாக் ஆஃப் தி டவுனாக ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 GB டேட்டா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டேட்டா 12 to 12 பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் வீகார்டோட ஆப்ஷனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ரோல் அவுட் டேட்டா இது எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்துடும். இருந்தாலும் இதை விட அது வந்து பெனிஃபிட்டாக இருந்தது. 50 ரூபா கம்மியாகவும் கிடைச்சிருந்தது. ஆனால் இப்போது அந்த பிளானை பல இடங்களில் ரிமூவ் பண்ணுறாங்க. மேபி தமிழ்நாட்டிலையும் விஐயோட 5G பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரீசார்ஜ் பிளான் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு 1 to 2 டைம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண பிளான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் வர பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் பிளானுக்கோ இல்லை இந்த பிளானையோ 2 முறை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் 5G ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அவங்க வந்து அந்த முடிவு எடுக்க முடியும். அதுவுமே ஒரு விஷயம் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா விஐயும் ஒரு ப்ரைஸ் ஹைக்கு தான் கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாக நடக்கட்டும்.